இந்த ஆன்லைன் இன்வெஸ்ட்மெண்ட் மோசடிங்கிறதெல்லாம் எப்படி எவ்ளோ பக்காவா பண்றாங்க? வாங்க திருநெல்வேலியில நடந்த 2 உண்மை சம்பவங்களை வச்சு இத நாம பிரிச்சு மேயலாம். இந்த மோசடியில மாட்டிக்கிட்ட 2 பேரை பாருங்களேன். ஒருத்தர் ஒரு காலேஜ் பிரின்சிபல், இன்னொருத்தவங்க ஒரு முட்டை கடையில வேலை செய்யற சாதாரண தொழிலாளி. இதுல இருந்து என்ன தெரியுது? படிச்சவங்க படிக்காதவங்கன்னு இல்ல, யாரு வேணும்னாலும் இந்த வலையில ஈஸியா சிக்கலாம். அவங்க 2 பேர் மொத்தமா எவ்வளவு பணத்தை இழந்திருக்காங்க தெரியுமா? கிட்டத்தட்ட 24,40,000 ரூபாய். நினைச்சு பாருங்க, இந்த ஒரே ஒரு நம்பர் போதும் இந்த மோசடி எவ்வளவு பயங்கரமானதுன்னு புரிஞ்சுக்க. சரி வாங்க, இந்த மோசடி எப்படி ஆரம்பிக்குதுன்னு கொஞ்சம் ஆழமா பாப்போம். முதல் ஸ்டெப், அதாவது இந்த தூண்டில எப்படி போடுறாங்கன்னு பார்க்கலாம். எல்லாமே ஒரு சிம்பிள் மெசேஜ்ல இல்லனா ஒரு ஃபோன் கால்ல தான் ஆரம்பிக்குது. வீட்ல இருந்தே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலமா சம்பாதிக்கலாம், இல்லனா ஆன்லைன்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க, டெய்லி ப்ராஃபிட் பாருங்கன்னு. இந்த மாதிரி ரொம்ப ஆசைய தூண்டுற மாதிரி ஒரு மெசேஜ் தான் முதல் புள்ளி. இந்த 2 கேஸ்லயுமே பாருங்க ஸ்கேமர்ஸ் எப்படி காண்டாக்ட் பண்ணிருக்காங்கன்னு. ஒருத்தருக்கு டெலிகிராம்லேருந்து ஒரு மெசேஜ் வருது, இன்னொருத்தருக்கு நாங்க பியூராவாங்காராங்கிற இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிலேருந்து பேசுறோம்னு ஒரு ஃபோன் கால். 2 பேரையுமே ஒரு வெப்சைட்குள்ள போக வச்சு அவங்களுக்குன்னு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம பார்க்க போறது தான் இந்த மோசடியோட ரொம்பவே முக்கியமான ஒரு சைக்கலாஜிக்கல் பார்ட். அதாவது நம்ம நம்பிக்கைய அவங்க எப்படி சம்பாதிக்கிறாங்க. இது ரொம்ப சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான ஒரு 3 ஸ்டெப் ப்ராசஸ். ஸ்டெப் 1, உங்களை ஒரு சின்ன அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸ்டெப் 2, நீங்க போட்ட பணத்தை விட கொஞ்சம் அதிகமா லாபம்னு சொல்லி உங்க அக்கவுண்ட்டுக்கே அனுப்புவாங்க. அவ்வளவுதான். ஸ்டெப் 3, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அட இது உண்மையாதான் இருக்குன்னு ஒரு நம்பிக்கை வந்துரும். இங்க பாருங்க, இது ரஜோ பாத்திமா விஷயத்துல நடந்த ஒரு நிஜ சம்பவம். ஜூன் 13ஆம் தேதி அவங்க 8,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றாங்க. 2 நாள்ல ஜூன் 15ஆம் தேதி அவங்களுக்கு 9,800 ரூபாய் லாபம்னு சொல்லி திருப்பி அனுப்புறாங்க. பாத்தீங்களா, இப்படிதான் அந்த நம்பிக்கை ட்ரிக்கரே ப்ளே பண்றாங்க. நம்ம மேல முழுசா நம்பிக்கை வந்ததும் அடுத்த கட்டத்துக்கு போறாங்க. அதாவது அவங்களோட பொறிக்குள்ள நம்மள இழுக்கறாங்க. இங்கிருந்து தான் பெரிய பெரிய தொகையா அடிக்கடி பணம் கட்ட சொல்லி பிரஷர் போட ஆரம்பிப்பாங்க. அந்த காலேஜ் பிரின்சிபலோட டைம்லைனை கொஞ்சம் பாருங்க. வெறும் 23 நாள்ல என்ன நடந்திருக்குன்னு. ஜூன் 13ஆம் தேதி 8,000 ரூபாயில ஆரம்பிச்சது படிப்படியா ஏறி ஜூலை 5ஆம் தேதி ஒரே நாள்ல 3,00,000 லட்சம் ரூபாய் கட்ட வச்சிருக்காங்க. எந்த அளவுக்கு பிரஷர் கொடுத்திருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அப்புறம் பாருங்க, பிரஷர் அதிகமாகுது. அடுத்ததா அவங்க கேட்டது 50,000 ரூபாய். அதுக்கப்புறம் 1,20,413 ரூபாய். இந்த நம்பரை பாத்தீங்களா? எதுக்கு இப்படி ஒரு ஆட் நம்பர்? எல்லாம் கணக்குப்படி நடக்குதுன்னு நம்மள நம்ப வைக்கிற ஒரு சின்ன ட்ரிக் இது. அடுத்தது 3 லட்சம் ரூபாய். இப்படி அடுத்தடுத்து தலை சுத்துற மாதிரி அமௌண்ட் கேட்டு அவங்களோட பணத்தை மொத்தமா உறிஞ்சு எடுத்திருக்காங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம கவனிக்கணும். இந்த பணம் எல்லாம் ஒரே அக்கவுண்ட்டுக்கு போகல. அது இந்தியா முழுக்க இருக்கிற ஒரு பெரிய சிலந்திவால மாதிரி பல அக்கவுண்ட்டுகளுக்கு பிரிச்சு அனுப்பப்பட்டிருக்கு. பாருங்க, யூபிஐ ஐடிகள், அதுவும் ஐசிஐசிஐ, யூசிஓ பேங்க், ஜியோ பேமெண்ட்ஸ்ல இருக்கிறது. அப்புறம் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, ஃபெடரல் பேங்க்னு பல பேங்க் அக்கவுண்ட்டுகளுக்கு பணத்தை மாத்திருக்காங்க. இதுல இருந்தே தெரியுது அவங்க எவ்ளோ திட்டமிட்டு இதை செஞ்சிருக்காங்கன்னு. சரி, கடைசியா என்ன ஆச்சு? இதோட பின் விளைவுகள் என்ன? இதுலேருந்து நாம என்ன கத்துக்கணும்? அத பத்தி இப்ப பார்க்கலாம். இந்த மாதிரி ஸ்கேம்ஸ்ல இது ஒரு கிளாசிக் ஃபைனல் மூவ். எப்போ நீங்க சரி என் பணத்தை திருப்பி கொடுங்கன்னு கேக்குறீங்களோ அப்போ அவங்க இன்னும் கொஞ்சம் பணம் கட்டினாதான் மொத்த பணத்தையும் எடுக்க முடியும்னு சொல்லுவாங்க. அந்த நிமிஷம்தான் ஐயோ நம்ம ஏமாந்துட்டோமேன்னு உரைக்கும். கடைசியில அவங்க 2 பேருக்கும் ஏற்பட்ட மொத்த நஷ்டத்தை பாருங்க. காலேஜ் பிரின்சிபல் கிட்டத்தட்ட 18 லட்சம் ரூபாய், அந்த தொழிலாளி 6 லட்சம் ரூபாய். இதை நாம வெறும் நம்பரா பார்க்கக்கூடாது. இது அவங்களோட பல வருஷ உழைப்பு, அவங்களோட சேமிப்பு. அப்போ நாம இனிமேல் கவனமா இருக்க வேண்டிய ரெட் ஃபிளாக்ஸ் என்னென்ன? உங்களுக்கு ஒரு செக்லிஸ்ட் மாதிரி சொல்றேன். 1, தெரியாத நம்பர்லேருந்து வந்து ஈஸியா பணம் சம்பாதிக்கலாம்னு சொல்றது. 2, நம்பிக்கை வர வைக்கிறதுக்காக முதல்ல சின்னதா ஒரு லாபம் தர்றது. 3, பெருசா பணம் கட்ட சொல்லி திரும்ப திரும்ப பிரஷர் பண்றது. 4, நீங்க சம்பாதிச்ச பணத்தை எடுக்கணும்னா இன்னும் கொஞ்சம் பணம் கட்டுங்கன்னு சொல்றது. இதுல எது நடந்தாலும் உடனே உஷாராயிடுங்க. இப்போ இந்த மோசடியோட முழு பிளேபுக்கும் உங்க கையில இருக்கு. இனிமேல் இந்த மாதிரி அறிகுறிகளை பார்த்தா உங்களால அதை கண்டுபிடிக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. ஏன்னா விழிப்புணர்வா இருக்கிறது மட்டும்தான் நம்மள நாமளே காப்பாத்திக்கிறதுக்கு ஒரே வழி.